டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் வனங்கள் சார்ந்த சட்டங்கள் பற்றிய சில வினாவிடைகள். ஆங்கில அரசு 1865ஆம் ஆண்டு முதல் வனச்சட்டத்தை கொண்டு வந்தது. அதன்படி சுள்ளி எடுப்பதும், கால்நடைகள் தீவனங்கள் மற்றும் தேன், விதைகள், மருத்துவ மூலிகைகள், கொட்டைகள் ஆகியவற்றை சிறிய அளவில் சேகரிப்பதற்காக இந்த சட்டம் வனத்தில் வாழ்வோருக்கு தடை விதித்தது. 1878ஆம் ஆண்டு இந்திய வனச்சட்டத்தின்படி வனத்தின் உரிமை அரசிடம் இருந்தது. அதன்படி நஞ்சை மற்றும் தரிசு நிலங்கள் வனங்களாக கருதப்பட்டது. பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறையிலான விவசாய முறைக்கு தடை விதிக்கப்பட்டது. உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டில் வனங்கள் தள்ளி வைப்பதற்கான பாதிக்கப்பட்ட தேசியவாதிகளும் ஆதிவாசிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பழங்குடியினரின் தொடர் போராட்டங்களுக்கு ஆதாரமாக ராம்பாவில் நடைபெற்ற அல்லூரி சீதாராமராஜு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் குறிப்பிடலாம். ஆதிவாசிகளின் நலன்களை காப்பதற்காக அல்லூரி சீதாராமராஜு ஊழல் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரது உயிருக்கு குறிவைக்க ஆங்கில அரசு மேற்கொண்ட நடவடிக்கையை அடிப்படையாக கொண்டு 1922 மற்றும் 1924ஆம் ஆண்டுகளில் மலபார் காவல்துறை சிறப்பு குழுவை அமைத்து ஆதிவாசிகள் நலனை காப்பாற்றிய அல்லூரி சீதாராமராஜு சுட்டுக் கொல்லப்பட்டார். இது போன்ற தகவல்கள் குறிப்பிடத்தகுந்ததாகவும் கண்டிப்பாக வனங்கள் சார்ந்த தலைப்பில் டிஎன்பிஎஸ்சி வினாவிடையை கேட்பாங்க. நன்றி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்